எதுவாக இருந்தாலும் நல்லா சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசி. மத்தளத்துக்கு 2 பக்கத்து அடின்னா உனக்கு எல்லா பக்கமும் பிரச்சனையா தான் இருக்கு. யாரையும் நம்பாது. உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் நம்பாதீங்க. ஏன் தெரியுமா? குடும்பத்துல புதிய உறுப்பினர்களால் பிரச்சனை வரும், கவனமா இருக்கு. ஆவணி மாசத்துல சிம்ம ராசிக்கு விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படும். கன்னியா ராசி நேயர்களே, நீ அமைதியாக எடுத்த முடிவு உன் வாழ்க்கை திசையை மாற்ற போறது. உண்மையை சொல்லட்டுமா, சில பேருக்கு நம்ம வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட சில பேருக்கு இருக்கு. உன்னுடைய மனைவியை நீ மதிக்க கற்றுக்கொள், அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணு, குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணு. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு எப்படி இருக்கு? சிம்மராசினாலே ஒரு கர்வம் தான், சிம்மராசினாலே ஒரு இதுதான். என்ன பண்றது? மக நட்சத்திரம் சிம்மராசி, பூரம் சிம்மராசி, உத்திரம் சிம்மராசி, உத்திரம் சிம்மராசி, 1ஆம் பாதம் சிம்மராசி. ஸோ எப்படி இருக்கு? பொதுவாகவே சிம்மராசி அப்படின்னு சொல்லும்போது ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிர்வாக பதவி எதுவாக இருந்தாலும் நல்லா சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசி. அப்படி இந்த இருக்கக்கூடிய சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா மகத்தான் மரபால் உயர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா பூரத்தான் புகழால் உயர்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தரத்திலே பிறந்தவன் உழைப்பால் உயர்பவன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சிம்மராசி பொறுத்த அளவுக்கு கொஞ்சமாவது சொல் பேச்சு கேட்கணும். நான் சித்தம்போக்கு சிவம்போக்குன்னு இருந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். கொஞ்சமாவது நாணல் போர் வளைஞ்சு கொடுத்து போகவும் தெரியணும். எல்லாத்துலேயுமே சரி. மக நட்சத்திரம் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு சிம்மராசிக்கு இன்னைக்கு வந்து அஷ்டமச்சனி நடந்துட்டு இருக்கு. 2வது மத்தளத்துக்கு 2 பக்கத்து அடின்னா உனக்கு எல்லா பக்கமும் பிரச்சனையா தான் இருக்கு. இருந்தாலும் நீ சமாளிக்கிற, நீ நினைச்சுட்டு இருக்க நம்ம சமாளிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனா எங்க பிரச்சனை வருது, எங்க பிரச்சனை முடியுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் உனக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் இப்போ தெரிஞ்சும் தெரியாமலும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆவணி மாசத்துல இன்னும் நிறைய அதிர்ச்சியான தகவல்களும் உனக்கு வரும், அதிர்ச்சியான செய்திகளும் உனக்கு வரும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அதிர்ச்சியான செய்தி வரும் உனக்கு. அப்படியே ஐயோ என்னடா பண்றது, ஐயோ அப்படியே ஸ்டன்னாய் நின்றுடு. அந்த அளவுக்கு உனக்கு சில விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பண்ணு. யாரையும் நம்பாத. முக்கியமாக நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். நான் இந்த ஒரு விஷயத்த நீங்க தயவு செய்து நீங்க என் மேல கோச்சுக்காதீங்க. நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் நம்பாதீங்க. ஏன் தெரியுமா? இப்ப நீங்க மக நட்சத்திரம் சிம்மராசி ஆணாகவும் இருங்கோ பெண்ணாகவும் இருங்க. உங்களுக்கு ஒரு வயசுல உங்களுக்கு ஒரு குழந்தைகள் இருப்பாங்க. 28 29 வயசு 30 வயசு 30. அந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா சில குழந்தைகள் பொறுப்புணர்ச்சியுடன் கரெக்டா இருப்பாங்க. சில குழந்தைகள் சில பேர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சுயநலத்தோடு எதையாவது ஒன்று சொல்லி இதை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. குழந்தைகள்கிட்ட நீங்க ஏமாந்துடாதீங்க. குழந்தைகள் கஷ்டப்பட்டீங்க, படிக்க வச்சிங்க, எல்லாம் பண்ணினீங்க. குழந்தைகள் கிட்ட நீங்க சொல் பேச்சு கேட்கலையா, செய்யலையா, அவங்களுக்கு சொல்லுங்க, புத்திமதி சொல்லுங்க, பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ சில விஷயங்கள் பார்த்துக்கோங்க. வேலையில இருப்பவர்களுக்கு கண்ணும் கருத்தும் அதிகம் தேவை. வேலையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா அலட்சியமாக இருந்தால் எல்லாமே அலட்சியமாக இருக்கும். அலட்சியத்தை காட்டாத. அதே போல வேலை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையுடன் நடந்துக்கோ. வேலை விஷயத்துல வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, உள்நாட்டுல இருந்தாலும் சரி, வேலை விஷயத்துல கவனமா இரு. பெண்ணால் பிரச்சனை வரும், பெண்ணால் பிரச்சனை வரும். சரியா? பெண்ணால் பிரச்சனை வரும். ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஆவணி மாசத்துல சிம்ம ராசிக்கு விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படும். திடீர்னு ஒரு பாம்பு கடிக்கிறதோ, ஒரு பூரா ஏதோ ஒரு விஷயம் விஷ ஜந்துக்களால் பாதிப்பு ஏற்படும். குழந்தையா கூட இருக்கலாம். வீட்டுல மக நட்சத்திரம் சிம்மராசி ஒரு குழந்தை இருக்கு, பூரம் சிம்மராசி ஒரு குழந்தை இருக்கு. நார்மல் ஒரு வீட்டுல இருக்கும், ஏதோ ஒரு விஷயம், ஒரு கடி, அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு உடம்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கு. கவனமா இருங்க. சொல்றது என் கடமை, கேட்டுக்கிறதும் கேட்டுக்காததும் உங்ககிட்ட இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு. அதுக்கு அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது குடும்பத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. சிம்ம ராசிக்காரங்கனாலே கோவக்காரங்க தான். சில பேர் வந்து எப்படி தெரியுமா கல்யாணம் பண்ணுவாங்க? பூரம் சிம்மராசி மகன் சிம்மராசி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டில் 2 சிம்மராசியாக தான் இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுகை மோனை பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் காலையில் ஒரு சண்டையாக இருந்தால் சாயங்காலம் ஒரு சண்டையாக இருக்கும். ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. என்ன அஷ்டம சனி வேற நடக்கிறது, விரயத்துல குரு, கொஞ்சம் பார்த்து சூதனமா நடந்துக்கோங்க. அதுதான் நல்லது. ஒண்ணு.
பண விஷயத்துல கவனமா இருங்க. கொடுத்த பணம் திரும்ப இப்ப வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நீ போய் சண்டை போடாத, பிரச்சனை பண்ணாத. இப்ப நீ போய் சண்டை போட்டா கூட வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கேஸ் போடுறேன்னு பயமுறுத்துவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஏதாவது தேவையில்லாத சில மன உளைச்சல்களை ஏற்படுத்துவாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி ஏமாத்துவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணணுங்கிறத பார்த்து செய்யுங்க. அதே போல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நன்னா இருக்கும். ஷேர் மார்க்கெட்ல பண்றவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானிச்சு செய்யுங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகள் ஆவணி மாசத்துல கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்து விவகாரங்கள்லாம் பார்த்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரீசெக் செய்து சைன் பண்ணுங்க. உங்களோட மைண்ட் செட் கிளியரா இருக்கணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த சூழ்நிலையிலையும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து என்ன செய்யலான்றத பண்ணுங்க. வண்டியில வாகனங்கள்ல போகும்போது நிறைய யோசிச்சுட்டே போய் எங்கேயோ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஏதோ ஒரு விஷயத்துல இது பண்ணிடாதீங்க. வீட்டுல மனைவி குழந்தைகள் இருக்காங்கன்றது மைண்ட்ல இருக்கட்டும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சுப செலவுகளுக்கு நிறைய காசு செலவாகும். கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். வீடு பாதியில நின்னவாளுக்கு அடுத்த வீடு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு பூமி பூஜை போடுறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு வரும். ஸோ சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் குதர்க்கமான செயல்கள் நடக்கும். உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கும். சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மாமியார் மருமகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து மறையும். நான் சொல்றது ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையத்தான் மறையும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களால் பிரச்சனை வரும், கவனமா இருங்க. சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போதும் நம்ம கவனமா இருக்கோமா, நம்ம கவனமா செய்யறோமா அப்படின்றத யோசிச்சு பண்ணுங்க. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். நீங்க வேலையில இருந்தாலும் நீங்க எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கன்னியா ராசி நேயர்களே, கன்னியா ராசிக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக, நீ அமைதியாக எடுத்த முடிவு உன் வாழ்க்கை திசையை மாற்ற போறது. அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும், கவலைப்படாத. என்ன, கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு உத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்தம் கன்னியா ராசி, சித்திரை கன்னியா ராசி. கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு சில பேர்ல என்ன, உனக்கு என்னப்பா நீ கன்னியா ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் படுற வேதனை ஆயிரம் கஷ்டப்படுறது அவனுக்கு தான் தெரியும். குடும்பம் ரெண்டு பட்டு போய் கிடக்கு சில பேருக்கு. சில பேருக்கு வேலை போய், சில பேருக்கு வேலை கிடைக்குமான்னு இப்போ வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. உண்மையை சொல்லட்டுமா, சில பேருக்கு நம்ம வாழலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட சில பேருக்கு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா தயவுசெய்து தவறான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க, புரியுறதா? எதுவா இருந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியும், நம்மளால பார்க்க முடியும். ஏன்பா எதையெல்லாமோ நீ கடந்து வந்திருக்க வாழ்க்கையில, எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் நீ வாழ்க்கையில கடந்து வந்திருப்ப உன் வயசுக்கெல்லாம். நீ வந்து இந்த நேரத்துல நீ மனசை விட்டுட்டன்னு வச்சுக்கோ, என் கஷ்டம். உன்னை அவமானப்படுத்துறாங்க தெரியுமா உனக்கு? உன்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறாங்கன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? இல்ல உனக்கு யாராவது சொல்லணுமா? உன்னை வேலை செய்யற இடத்துல அவமானப்படுத்துறாங்க, தொழில் பண்ற இடத்துல உன்னை அவமானப்படுத்துறாங்க. என்ன, உன்னை அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, தெரியுறதா இல்லையா? இதெல்லாம் உன்னால புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? கன்னியா ராசி ஐயா, கொஞ்சமாவது பார்த்துக்கோ ஆள்லாம் எப்படின்னு. நீ எல்லார்கிட்டையும் நன்னா பேசுற, எல்லார்கிட்டையும் நல்லா சொல்ற, எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுற, எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் செய்யற. கடைசியில உனக்கு என்ன மிஞ்சினுது? பைத்தியக்காரங்கிற பட்டம் மட்டும்தான். ஞாபகம் வச்சுக்கோ. இன்னைக்கு சூழ்நிலையில கட்டகச்சனி நடக்கிறது. இன்னைக்கு திறமை இருந்தும் இன்னைக்கு எந்த விதமான ரெகக்னைசேஷன் இல்லாம இருக்காங்க தெரியுமா? கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தலாம் தெரியுமா உனக்கு? அந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இந்த ஆவணி மாசத்துல இருந்துட்டு இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இனிமேல் நீ தான் எப்படி இருக்கணுங்கிறத உன் வாழ்க்கையை நீ தான் பார்க்கணும். போதும், எல்லாரும் சுயநலமா இருக்காங்கல்ல. இப்ப நீ வேண்டாம், நான் உனக்கு சுயநலத்தை உனக்கு சொல்லிக் கொடுக்கல. நீ செய்யறது நல்லதாவே செய், நல்லதே பண்ணு. ஆனா உங்ககிட்ட ஒருத்தர் சுயநலமா பழகும் போது, உங்ககிட்ட சுயநலமா ஒருத்தர்கிட்ட இருக்கும்பொழுது நீ எப்படி இருக்கணுங்கிறதையும் நீ கத்துக்கோ. வாழ்க்கையில எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பண்ணணும், எப்படி இருக்கணும். அதுவும் இந்த ஆவணி மாசத்துல நீ நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, விட்டுறாத. இன்னைக்கு வந்து அழ சொல்றான் பாத்தியா, அவன் வந்து பார்த்தேன்னா எப்படிங்கிறத பார்த்துக்கோ. சிரிக்க ஒருத்தன் சொல்லிட்டு போயிடுவான், பார்த்துக்கோ. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆவணி மாசத்துல.
ஆவணி மாத ராசி பலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு வேலை விஷயத்துல உன்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு இருக்காது. சில நேரத்துல வேலை விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. வேலை கிடைக்கக்கூடிய கிட்ட கொஞ்சம் தடங்கள் ஆகும். சில பேர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டுலாம் வெயிட் பண்ணுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேலை கிடைக்குமா, இன்னைக்கு நம்மளோட வேலைகள் பிரச்சனை இருக்குமா, இன்னைக்கு நமக்கு என்ன சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர்லாம் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கும். எந்த விஷயத்தையும் கரெக்டா நீ செஞ்சேன்னா கரெக்டா இருப்ப. தொழில் விஷயத்துல ஏதோ ஓரளவுக்கு தொழில் ஓடி போயிடும்னு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு பணம் வரும், ஏதோ சமாளிக்கிற, எங்கேயோ கடன் வாங்குற, ஏதோ செய்யற, ஏதோ பண்ற, ஆனா உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, ஏதோ பண்ற, ஏதோ சமாளிக்கிற. என்ன ஆனா கவனமா இரு. குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், எதுலையும் அகலக்கால் வச்சிடாத. அதாவது ஆவணி மாசத்தை பொறுத்த அளவுக்கு நீ திறமையா பண்றன்னு சொல்லி மாட்டிக்காத. அதையும் பார்த்துக்கோ. சரியா? ஒண்ணு. அடுத்ததாக வீட்டுல பொண்டாட்டி கிட்ட பொய் சொல்லாத, பார்த்துக்கோ. மனைவி கிட்ட பொய் சொல்லி மாட்டிக்காது. தேவையில்லாத பொய் சொல்லி மாட்டிக்காது. கண்டுபிடிச்சிட்டான பிரச்சனை. அதனால மனைவி கிட்ட என்ன பேசணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பாரு. எதுலேயும் அகலக்கால் வைக்காம கொஞ்சம் கரெக்டா கொண்டு போயிட்டே இரு. அதுதான் உனக்கு சிறப்பு. அதே போல குடும்பத்துல சொல்லியிருக்கேன், பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி. வேலை கிடைக்காதவர்களுக்கு கார்த்திகை மாசத்துக்குள்ள சில பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆவணி மாசத்துல கூட, இன்னைக்கு நான் ஆவணி மாசம் ராசி பலன் சொல்றேன்னு சொன்னா, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாசத்துக்குள்ளெல்லாம் சில பேருக்கு வேலை மாற்றமோ வேலை கிடைக்கிறதோ ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரியா? ஆனா நீ கரெக்டா நீ பயன்படுத்தின்னு கரெக்டா நீ போயிட்டே இரு. சரியா? அப்பதான் உனக்கு கரெக்டா இருக்கணும். அப்பதான் உனக்கு சரியா இருக்கும். இன்னொரு விஷயமும் நான் சொல்றேன், உன்னுடைய மனைவியை நீ மதிக்க கற்றுக்கொள். அதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. உன்னுடைய மனைவியை நீ மதிக்க கற்றுக்கொள். நீ ஆட்டோட மாட்டோட சேர்க்கிற மாதிரி நீ சேர்த்தன்னு வச்சுக்கோயேன், கஷ்டம். எப்படி செய்யணும், எப்படி ஏதா பண்ணணுங்கிறது சில விஷயத்துல இது பண்ணு. நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் தான் போறேன், நான் தான் செய்யறேன். நீ தானே செஞ்சாகணும், வேற யாரும் செய்வா? நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சு உன் கடமை தானே. அதெல்லாம் பார்த்துக்கோ. இதெல்லாம் நீ பார்த்துக்கோ. குழந்தைகள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து படிங்க. சொத்து விவகாரம், இன்னைக்கு இடம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாம இருக்கீங்க. இருந்த இடத்த வித்துவிட்டு சில பேர் உட்கார்ந்துருக்கீங்க. சில பேர் உங்ககிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். என்ன செய்ய போறேன்னு தெரியல. இந்த கூட்டத்துக்கு நடுவுல நீ எப்படி தலையெடுத்து வர போறேன்னு தெரியல. ஆனா கொஞ்சம் பார்த்து சூதனமா ஒரு விஷயம் பண்ணு. சரியா? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும்னு நீ போனன்னு வச்சுக்கோ, கடைசியில உன்னுடைய அலட்சியமே உனக்கு பதில் சொல்லும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு விஷயமும் சொல்றேன், முருகப்பெருமான் வழிபாடு நிறைய பண்ணு, குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணு, 3 காளி வழிபாடு பண்ணு, 3 காளியம்மன் வழிபாடு பண்ணு. 3 காளி, எந்தெந்த ஊர்ல 3 டிஃப்ரெண்டான காளி, 3 காளியம்மன் வழிபாடு பண்ணு. வாழ்க்கையில் அடுத்தடுத்து சிறப்பா வருவேன். நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. எந்தெந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு இந்த ஆவணி மாசத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ. பொன்பொருள் விஷயத்துல எல்லாம் கவனமா இருந்துக்கோ. பெண்கள் விஷயத்துல கவனமா இரு. இன்னொன்னு, பெண்கள் கவனமா இருக்க வேண்டும். நீங்க வண்டி வாகனங்கள் வெளில போறீங்க வரீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமா இருங்க. உத்திரம் கன்னியா ராசி ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. ஹஸ்தம் கன்னியா ராசி புரிஞ்சுக்கவே முடியல, என்ன இப்படியா அப்படியான்னு இருக்கு. சித்திர கன்னியா ராசி தலையில கை வச்சுட்டாங்க, முடிஞ்சு போச்சு, ஆஹா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு சொல்லுங்க. உங்க பிரச்சனையை என்னால் இயன்றவரை கண்டிப்பா உங்களுடைய பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன். சரியா? சுபம்.